Welcome dear students in this class. Today in this video we are going to know about one of the very important molecules that comes under the subject biomolecules in 12th standard. அதாவது உயிர் மூலக்கூறுகளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலக்கூறுகளை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த மூலக்கூறுகள் தான் நம்முடைய பாரம்பரியத்தை தீர்மானிக்கின்றன. These are the molecules which determines the traditional characters of the human system. Traditional characters, அதாவது மனித பாரம்பரியங்களை தீர்மானிக்கக்கூடிய மூலக்கூறுகள். That is nothing but DNA and RNA. இங்க நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா DNA and RNA. Then the differences between DNA and RNA. டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். In 1953, the scientist J.D. Godson and F.H.C. Crick gave the three-dimensional structure of DNA. அதாவது 1953 வருஷம் ஜேடி வாட்சன் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானியும் எஃப்ஹெச்சி கிரீக் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானியும் சேர்ந்துதான் இந்த டிஎன்ஏக்கு முப்பரிமாண வடிவத்தை கொடுத்தார்கள். டிஎன்ஏ என்பது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். This is the molecule which stores the genetic information. இதுதான் நம்முடைய பாரம்பரிய உணர்வுகள் பாரம்பரிய செயல்பாடுகளை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய மூலக்கூறுகள். This is a polymer with deoxyribose and phosphate backstone. இது ஒரு பாலிமர், ஒரு பல் மூலக்கூறு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா deoxyribose என்று சொல்லக்கூடிய சர்க்கரை பொருளும் அதே மாதிரி பாஸ்பேட் மூலக்கூறும் சேர்ந்து அதனுடைய முதுகு தண்டு அதாவது பேக்போன், அதனுடைய முக்கியமான தண்டு பகுதியாக, முக்கியமான மைய பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். Here the DNA has the double stranded structure. The DNA க்கு என்ன இருக்கு அப்படின்னா இரட்டை சுருள் வடிவம் காணப்படுகிறது. Now let's know about the RNA. RNA means ribonucleic acid. And what's the role of this RNA? It produces proteins from the codes given by the DNA. அதாவது டிஎன்ஏயால் வழங்கப்படக்கூடிய அந்த கோடுகளை பயன்படுத்தி புரதங்களை தயாரிக்கிறது தான் இந்த ஆர்என்ஏனுடைய வேலை. And what is the use of these proteins? These proteins are used for the cell functions. இந்த proteins தான் செல்களினுடைய செயல்பாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. Here there is in RNA there is a presence of ribose sugar and phosphate backbone. அதாவது ribose sugar with phosphate backbone. அதாவது இதனுடைய மைய பகுதியில என்ன இருக்குது அப்படின்னா ribose sugar plus phosphate. Then also there is a presence of some bases in RNA. இந்த RNA-ல சில காரங்கள் இருக்குது. அது என்னலாம் அப்படின்னா யுரேசில், சைட்டோசின், அடினைன், குவானைன். அதே மாதிரி டிஎன்ஏலையும் சில பேசஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா தைமின், அடினைன், சைட்டோசின் அண்ட் குவானைன். இந்த வீடியோவில் நம்ம இந்த டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதே மாதிரி ஆர்என்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து, அதே மாதிரி அதனுடைய டிஃபரன்ஸ், what are the differences between RNA and DNA. Then here I am giving one more point also here. Nowadays we are all most of the people affected by one of the virus called COVID-19, coronavirus. The corona means it is the Latin name of coronum. Corona means it is a Latin name of coronum. Corona means crown.
கொரோனம் அப்படின்னா தலையில் வைக்கக்கூடிய கிரீடம், தலையில் வைக்கக்கூடிய கிரீடம். ஆக்சுவலாக வந்து this corona virus is a positive stranded RNA with crown-like structure. Coronavirus is a positive stranded RNA with crown-like structure. இது வந்து ஒரு RNA molecule, RNA molecules. ஆனால் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குதான், தலையில் வைக்கக்கூடிய கிரீடம் மாதிரி இருக்குதான். கொரோனா, அதாவது கொரோனா மீன்ஸ் இட் இஸ் த லாட்டின் நைம், இது லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. கொரோனா மீன்ஸ் கிரவுன். வாங்க இந்த வீடியோவில் போய் நம்ம டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் உள்ள ஸ்ட்ரக்சரை பார்த்து, அதனுடைய அமைப்பை பார்த்து, அந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை பார்க்கலாம். வெல்கம். Dear students, here you are seeing the structure of DNA. DNA means deoxyribonucleic acids. Deoxyribonucleic acids. What is the use of this DNA? The DNA nuடைய பயன் என்ன? It stores genetic informations. இது வந்து மரபு ரீதியான செயல்பாடுகளை சேமிப்பதில் மிக முக்கிய பங்கு ஆற்றுகின்றன. DNA is a polymer with deoxyribose and phosphate backbone. இந்த DNA என்பது ஒரு பாலிமர், ஒரு பல அணு மூலக்கூறு. இதனுடைய சர்க்கரை பகுதி என்ன அப்படின்னா டிஆக்சிரிபோஸ், அதோடு பாஸ்பேட்டும் சேர்ந்து அதனுடைய முதுகு எலும்பாக செயல்படுகின்றது. That means DNA is a polymer with deoxyribose and phosphate backbone. DNA provides code for all cell activities. The DNA வந்து எல்லா செல் ஆக்டிவிட்டீஸுக்கும் தேவையான அந்த சிக்னல்ஸை, அந்த கோடிங்ஸை கொடுக்கறது வந்து இந்த டிஎன்ஏ தான். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா there are 4 bases, நியூக்ளியோ பேசஸ் ஆர் தேர். இதில் வந்து 4 விதமான நியூக்ளியோ சர்க்கரைகள் காணப்படுகின்றன. அடினைன் A, தைமின் T, குவானைன் G, cytosine C. You can see the structures of these bases. இதில் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர்களை நீங்கள் பார்க்கலாம். Here you can see the structure of RNA. RNA means ribonucleic acids. RNA means ribonucleic acid. RNA is a polymer with ribose and phosphate backbone. இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை பகுதி ரிபோஸ், அதே மாதிரி அதோடு இணைந்து பாஸ்பேட் தொகுதியும் இணைந்து அதனுடைய முதுகு தண்டாக செயல்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய பேசஸ், நியூக்ளியோ பேசஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சைட்டோசின், குவானைன், அடினைன், யுரேசில். Cytosine, guanine, adenine and uracils. Then what is the main use of this RNA? இந்த RNA-னுடைய மிக முக்கியமான பயன் என்ன அப்படின்னா, RNA converts the codes that are sent by the DNA into proteins for cellular functions. அதாவது அந்த DNA அனுப்புகின்ற அந்த கோட்ஸ், அந்த நுண்ணிய செயல்களை புரோட்டீனாக, அதாவது புரதமாக மாற்றுகின்றது. இந்த புரதம் தான் வந்து நம்முடைய அந்த செல்களினுடைய செயல்பாடுகளுக்கு மிகவும் பயன்படுகிறது. That means RNA build up proteins
by linking amino acids. RNA னுடைய முக்கியமான வேலையை வந்து அமினோ அமிலங்களை இணைத்து புரதங்களை உருவாக்குதல். Here you can see the differences between what is meant by RNA and what is meant by DNA. DNAக்கும் RNAக்கும் உள்ள அந்த வேறுபாடுகளை ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ்டாக கொடுத்துருக்காங்க. You see, the DNA is double stranded and RNA is generally single stranded. Double stranded means இரட்டை சுருள் வடிவம். Single stranded means ஒற்றை சுருள் வடிவம். In DNA there is a presence of sugar called deoxyribose. அதாவது டிஎன்ஏல இருக்கக்கூடிய சுகர் வந்து deoxyribose. ஏன்னா அதில் அந்த ஒரு ரெட் கலரில் அங்கே கோட் பண்ணியிருக்கிற இடத்துல OH இருக்கணும். அந்த OHக்கு பதிலாக அங்கே ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. That means for that reason this is called as deoxyribose. But in case of RNA there is a presence of ribose as sugar. That means there is a presence of two OH groups in that sugar molecules. அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த சுகர், அந்த சர்க்கரை பகுதி என்ன அப்படின்னா ரிபோஸ் என்று அழைக்கப்படுகிறது. Then what are the main bases that are in DNA? டிஎன்ஏல இருக்கக்கூடிய பேசஸ், அதாவது சர்க்கரை என்ன அப்படின்னு மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தயமின், சைட்டோசின், அடினைன், குவானைன். இதில் இந்த தயமினை டீன்னு குறிப்பாங்க. சைட்டோசின் இஸ் denoted as C, adenine is denoted as A, guanine is denoted as G. Here in RNA, uracil, cytosine, adenine, guanine. Only the thymine is absent. Instead of thymine, there is a presence of uracil in RNA. Then here, when you are studying about DNA and RNA, you must know one rule called Chargaff rule. Chargaff's rule. அந்த ரூல் அப்படின்னா விதி, Chargaff விதி. அது என்ன அப்படின்னா adenine must pair with thymine, guanine must pair with cytosine. The bases form weak hydrogen bonds. அதாவது அடினைன் வந்து தைமினோட பேர் ஆகி, அதாவது ஜோடியாக போகுது. குவானைன் மஸ்ட் பேர் வித் சைட்டோசின். குவானைன் பேஸ் அந்த காரம் சைட்டோசினோட பேராகி போயிடுது. தென் த பேசஸ் ஃபார்ம் வீக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இந்த பேஸில், அதாவது இந்த பேசஸில் உருவாகக்கூடியது என்ன அப்படின்னா வீக் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், அதாவது வலிமை குறைந்த ஹைட்ரஜன் பிணைப்புகள். Students, here you can see the well clear picture for the difference between RNA and DNA. Once again I am saying RNA means ribonucleic acid, then DNA means deoxyribonucleic acids. Deoxyribonucleic acid and the nucleobases of RNA and the nucleobases of DNA. That means for RNA, cytosine, guanine, adenine, uracil. Then for DNA, cytosine, guanine, adenine and thymine. Here you can differentiate the DNA and RNA and what are the differences between DNA and RNA in well defined பார்க்க முடியும். That means DNA, its sugar moiety is deoxyribose. For RNA, its sugar moiety is ribose. Then next, the bases present are adenine, thymine, guanine and cytosine. Uracil is not present in DNA. Then in RNA, the bases present are
adenine, uracil, guanine, and cytosine. Thymine is rarely present. Actually, basically, thymine is absent. Then DNA is double-stranded molecules. RNA is single-stranded molecules. DNA வந்து இரட்டை சுருள் வடிவம், RNA வந்து ஒற்றை சுருள் வடிவம். Then DNA obeys Chargaff rule and the RNA does not obey Chargaff's rule. DNA வந்து Chargaff rule வந்து விதியை வந்து ஃபாலோ பண்ணும், RNA வந்து Chargaff விதியை வந்து ஃபாலோ பண்ணாது. Bases are not modified, bases are modified. இதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருக்கக்கூடிய காரங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன, RNAல இருக்கக்கூடிய காரங்கள் மாற்றி அமைக்கப்படுவதில்லை. Then DNA is stable and not hydrolyzed easily by alkalis. DNA வந்து ரொம்ப நிலையானது, அது வந்து அல்கலிகளால் நீரார் பகுக்கப்படுவது இல்லை. RNA is unstable and hydrolyzed easily with alkalis. RNA வந்து அதனுடைய நிலைப்புத்தன்மை குறைவு, ஏன்னா அது புரோட்டீன் ஃபார்மேஷன்ஸில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பங்கேற்கிறது. அண்ட் இஸ் ஈஸிலி ஹைட்ரலைஸ்டு பை அல்கலிஸ், அல்கலிகளால் எளிதில் அது நீரார் பகுக்கப்படுகின்றன. தென் டிஎன்ஏ கண்டென்ட் இஸ் constant in all the cells except during cell division, varies from cell to cell. DNA content வந்து எல்லா செல்ஸ்லையும் மேக்ஸிமம் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் தெளிவாக இருக்கும். ஆனால் RNA வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் மாறி மாறி இருக்கும். வேரிஸ் ஃப்ரம் செல் டு செல். Then the lifetime of DNA is comparatively high, RNA is short-lived. அதாவது டிஎன்ஏனுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப அதிகம், RNAனுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப குறைவு. No natural DNA is catalytic, RNA can be catalytic. அதாவது இந்த catalytic means டிஎன்ஏல அந்த catalytic ஆக்ஷனை நம்ம பார்க்க முடியாது, RNAல வந்து வினையூக்கி ஆக்ஷன் செயல்பாட்டை வந்து நம்ம பார்க்க முடியும். Then this DNA is present in the nucleus, mitochondria and chloroplast. Very very important point here. The DNA molecules are present in nucleus, mitochondria and chloroplast. DNA வந்து எங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னா உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, தாவரங்களை பொறுத்தவரையில் குளோரோபிளாஸ்ட்ல அது இருக்கும். Then RNA பொறுத்தவரையில் the RNA is present in the nucleus, mitochondria, nucleolus, ribosomes and cytosol. அதாவது RNA வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸில் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும், நியூக்ளியோலஸில் இருக்கும், ரிபோசோம்ஸில் இருக்கும் and ஃபைனலாக சைட்டோசோலில் இருக்கும். ஸோ these are the very very important points regarding the DNA and RNA and the basic differences between DNA and RNA. DNAக்கும் RNAக்கும் உள்ள வேறுபாடு.